வேறுபட்ட மரம் என்று சொல்லி பரிகசி
சூழ்நிலை இருந்தாலும் ஆண்டவரே, எவ்வளோ நாங்கள் தவறுகள் செஞ்சாலும், எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாலும், பலவீனத்தில் இருந்தாலும், எந்த நிலையிலும் ஆண்டவரே எங்களை கைவிடாத தேவன் நீர் இருக்கிறீர் சுவாமி. உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா, நீர் எல்லாவற்றையும் மாற்றுவதற்காக நன்றி. நீர் மாற்ற போற கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. இயேசுவே, நீர் பெரிய தேவன் ஆண்டவரே. எங்கள் சூழ்நிலைகளை பார்க்கிலும், எங்கள் பிரச்சனைகளை பார்க்கிலும், எங்கள் நோய்களை பார்க்கிலும், பலவீனத்தை பார்க்கிலும், கஷ்டத்தை பார்க்கிலும், கண்ணீரை பார்க்கிலும், என் தேவன் நீர் பெரியவர் ஆண்டவரே. நீர் பெரியவர் சுவாமி. நீர் எல்லாவற்றையும் மாற்றக்கூடிய தேவன் நீர் ஒருவர் இருக்கிறீர். இருக்கிற எத்தனை பேர் மனக்கவலையோடு இருந்தாலும், பல டவுட்ஸோடு இருந்தாலும், அவர் எல்லாவற்றையும் மாற்றக்கூடிய தேவன். அந்த விசுவாசத்தோடு நாம் இருப்போம். அவர் சூழ்நிலைகளை காட்டிலும் அவர் பெரியவர். உங்களுடைய பிரச்சனைகளை காட்டிலும் அவர் பெரிய தேவன். The only thing we have to do is to believe him. நம்ம செய்கிற ஒரே காரியம் அவர் மேல ஒரு டவுட்டுமே இல்லாம அவர் நம்ப வேணும். சமூகத்தில் எங்களை கூட்டி சேர்த்து அந்த கிருபைக்காக உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. நீர் இந்த உலகத்தின் தோற்றத்துக்கு முன்னே ஆண்டவரே, இந்த உலகம் உருவாக முன்னமே நீர் எங்களை தெரிந்து கொண்டதுக்காக நன்றி. தாயின் கருவில் உருவாகிறதுக்கு முன்னமே எங்களை நீர் அழைத்ததுக்காக நன்றி ஆண்டவரே. பெயர் சொல்லி அழைத்த தேவன் ஆண்டவரே. ஆண்டவரே, இன்னைக்கு எங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கலாம், நிறைய கஷ்டங்கள் இருக்கலாம், பலவீனங்கள் இருக்கலாம் ஆண்டவரே, எங்களுக்கு எதுவுமே நடக்காத மாதிரி இருக்கலாம் ஆண்டவரே. ஆனா நீர் எல்லாவற்றையும் மாற்றுகிற தேவன். இயேசுவே, உங்களோட பிள்ளைகள் நீர் ஒரு நாள் வெட்கப்பட்டு படவிட மாட்டீங்க இயேசுப்பா. ஆண்டவரே, எங்கள் தலையை உயர்த்துகிற தேவன். எங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக ஆண்டவரே, எங்கள் ஏளனமாய் பேசினவர்களுக்கு முன்பாக ஆண்டவரே, இந்த உலகத்திற்கு முன்பாக எங்கள் தலையை நீர் எண்ணெயால் அபிஷேகித்து எங்கள் தலையை உயர்த்தி வைக்கிற தேவன் ஆண்டவரே. இயேசுவே, நீர் பெரியவர் இயேசுவே. ஆண்டவரே, நாங்களாம் நிறைய நேரத்தில் சோர்ந்து போயிருக்கோம், விசுவாசம் இல்லாமல் ஆண்டவரே உங்களை நிறைய டவுட்ஸ் பண்ணிருக்கோம். ஒரு விஷயம் மன்னிங்க. எல்லாரும் சொல்லுவோம், ஆண்டவரே உங்களால நான் ஏதாவது சந்தேகப்பட்டிருந்தாலும், ஆண்டவரே உங்களுக்கு விரோதமான காரியங்கள் செஞ்சிருந்தாலும் என்னை ஒரு விஷயம் மன்னிங்க ஆண்டவரே. இயேசுவே, நீர் எல்லாவற்றையும் செய்கிறீர்கள், அதன் காலத்தில் நீர் செய்து முடிக்கிறது ஆண்டவரே. நாங்கள் இவ்வளோ சீக்கிரம் வேணும் நாங்கள் நினைக்கலாம் ஆண்டவரே, ஆனால் உமக்கு எந்த நேரம் என்று தெரியாப்பா. அது வரைக்கும் நாங்கள் காத்திருக்கோம். உமக்குள்ள அந்த செட்டையின் கீழே நாங்கள் அடங்கி இருக்க இந்த தேவன் உதவி செய்யுங்க ஆண்டவரே. இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் பலன்னு கொடுங்க. வாழ்க்கையில் காணப்படுகிற பிரச்சனை ஆண்டவரே, கண்ணீர்கள், பலவீனங்கள், துக்கங்கள் எல்லாவற்றையும் மாற்றி போடு ஆண்டவரே. ஆனந்த களிப்பால் நீ நிரப்புகிற ஆண்டவரே, சந்தோஷத்தால் ஆண்டவரே, பலனோடு நீ நிரப்பும்படியாக சொல்லிக்கிறேன். Lord, we believe in you, Jesus. ஆண்டவரே, நீ செய்வீர் என்று விசுவாசிக்கிறோம், செய்து முடித்து விட்டீர் என்று விசுவாசிக்கிறோம். நீர் அப்படியே செய்வதற்காக நன்றி. என் வார்த்தை நிறைய வந்ததுக்காக நன்றி. எல்லாரும் செய்ததுக்காக நன்றி ஆண்டவரே. மீதியான நேரத்தையும் காலத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. கேட்கிற
ஒவ்வொரு வார்த்தைகளும் அது எங்களுக்கு பிரோஜனமாக இருக்க நீங்கள் உதவி செய்ய முடியாது. அதன்படி கேட்டு நடக்க உதவி செய்யுங்க. எங்களோடு நீர் பேசுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். Hallelujah. Hallelujah. ஆண்டவரே அருமையான சொல்லுவாங்க இயேசுவின் நாமத்திலே நம்முடைய வாழ்க்கையை நம்முடைய அவருடைய கிருபை என்று மாலையிலும் கூட என்னோட சேர்ந்து எடுத்துக்கொள்ளுங்கள். சங்கீதத்தின் புஸ்தகம் 37வது அதிகாரம் 27வது வசனம். சங்கீதம் 37:27 வாசனம். சங்கீத புஸ்தகம் 37:27. தீமையை விட்டு விலகி நன்மை செய், என்றென்றைக்கும் நிலைத்திருப்பாய். ஆமென். ஹல்லேலூயா. நாம் ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்திலே சமர்ப்பித்து வருகிறோம். கர்த்தர் இந்த மாலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையிலே ஆண்டவரே எங்களோடு என்ன பேச சுத்தமாக இருக்கிறதோ அந்த வார்த்தை ஆண்டவரே இந்த வேளையில் எங்களோடு நீங்கள் பேசுங்க. ஆண்டவரே இந்த மாம்சமான காரியமும் எங்களுக்குடைய இருபாதப்படுத்தி எங்கள் விளையாட்டு விளையாட்டு சொல்லியிருக்கிறோம். இந்த உன்னத தலைமையில் ஒப்புக்கொடுக்கிறோம். இப்போது இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம். ஜீவனுடைய நல்ல பிதாவே. சங்கீதம் 37:27. தீமையை விட்டு விலகி நன்மை செய், என்றென்றைக்கும் நிலைத்திருப்பார். ஆமென். ஹல்லேலூயா. தீமையை விட்டு விலகி நன்மை செய், என்றென்றைக்கும் நிலைத்திருப்போம் என்று வேதம் சொல்கிறது. அப்ப தீமை விட்டு விலகுவதற்கு நாம் முதலாவது முற்பட வேண்டும். அப்ப தீமையை விட்டு விலகணும் அப்படின்னா தான் நன்மை செய்வதற்கு இந்த உலகத்துல நம்ம என்ன பண்ண முடியும்? நிலைத்து இருக்க முடியும். வேதத்துல ஒரு சம்பவத்தை பற்றி நான் உங்களிடத்துல பேசுகிறேன். தீமோத்தேயுவுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு அறிவுரையாக எழுதின ஒரு விஷயம். தீமோத்தேயுவின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 8 வாசங்க. தீமோத்தேயுவின் புஸ்தகம் 6வது அதிகாரம் அதனுடைய 3 முதல் 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 3 முதல் 5 வசனம். எந்தெந்த காரியங்களுக்கு நாம் விலகி நிற்க வேண்டும்? என்னுடைய செய்தியின் தலைப்பு விலகு வீழ்ச்சி அடைவதில்லை. இந்த தொடர்பான ஒரு 3 காரியம் வேதத்திலே பழைய ஏற்பாட்டிலே ஒரு நபரோடு தொடர்புடையதாக இது கனெக்டிவ் ஆகும். அதனுடைய சத்திய ரகசியத்தை குறித்து நான் இந்த மாலையிலேயே உங்களுக்கு நான் அதை சொல்றேன். இந்த வசனத்தை வாசிங்க. 1 தீமோத்தேயு புஸ்தகம் 6வது அதிகாரம் 3 முதல் 5 வரை. ஒருவன் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் ஆரோக்கியமான வசனங்களையும் தேவ பக்திக்கேற்ற உபதேசங்களையும் ஒப்புக்கொள்ளாமல் வேற்றுமையான உபதேசங்களை போதிக்கிறவனானால் அவன் இருமாப்புள்ளவனும் ஒன்றும் அறியாதவனும் தர்க்கங்களையும் வாக்குவாதங்களையும் நோய் கொண்டவனுமாய் இருக்கிறான். அவைகளாலே போராமையும் சண்டையும் தூஷணங்களும் பொல்லாத சம்சாரங்களும் உண்டாக்கி கெட்ட சிந்தை உள்ளவர்களும் சத்தியம் இல்லாதவர்களும் தேவ பக்தியை ஆதாயத்துள்ளது எண்ணிகளுமாய் இருக்கிற மனுஷர்களால் உண்டாகும் மாறுபாடான தர்க்கங்களும் பிறக்கும். இப்படிப்பட்டவைகளை விட்டு விலகு. முதலாவது காரியம், தேவ பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் வேற்றுமையான உபதேசத்துக்கு நம்ம என்ன பண்ணணும்? விலகணும். இந்த வேற்றுமையான உபதேசம் எதை கொண்டு வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, அதுல 3வது வசனத்திலிருந்து 5வது வசனத்து வரைக்கும் அப்படியே பவுல் அறிவிக்கே வருவார். கெட்ட சிந்தனை வரும், சத்தியம் இல்லாத காரியங்கள் வரும், சண்டைகளும் தூஷணங்கள், இப்படி புற விஷயமான காரியங்கள் தான் நமக்குள்ள வரும். எதனால வரும்னா வேற்றுமையான உபதேசம். இது ஒரு தனி மனுஷனுக்குள்ள ஒரு ஆவிக்குரிய ஒரு நபருக்குள்ளேயும் வரும், அவர்கள் மூலமா சபைக்குள்ளேயும் வரும். சபை மூலியமா வேற்று உபதேசம் வந்தது அப்படின்னா இது எங்க வெளியில எப்படி யார் மூலியமா ஸ்ப்ரெட் ஆகும்? இல்ல அந்த வேற்று மனுஷன் மூலியமா சமுதாயத்திற்கு அது ஸ்ப்ரெட் ஆகும். அப்ப சமுதாயத்திற்கு இந்த வேற்று உபதேசம் பரப்பினால் அது கர்த்தருடைய சித்தத்தை என்ன பண்ணும்? அவமாக்கிவிடும். கர்த்தருடைய சித்தத்திற்கு நம்ம என்ன பண்ண முடியாது? சாட்சியா இந்த உலகத்துல நீங்களும் நானும் ஜீவிக்க முடியாது. இப்ப அப்படி ஒரு நபரை வேதத்தை பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பழைய ஏற்பாட்டுல ஒரு நபரை பற்றி ஈஸ்வரர் சொல்லி அவர் ரொம்ப சாட்சியா வாழ்ந்தவர்.
ரொம்ப சாட்சியா வாழ்ந்தவர். அவர் 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 மேல ஒரு பிசு கூட இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து போனார். யோபு கூட கொஞ்சம் அப்படி டிப்ளமேட் நல்லா வாசி பார்த்தீங்கன்னா தெரியும், கொஞ்சம் அப்படி டிப்ளமேட்டிக்காக அப்படி இறங்கினாரு. 3வது 3rd person உள்ள வரும்போது தான் அவர் கொஞ்சம் தெளிவானார். 2% வந்து அவரோட ஆவியில டவுன் ஆகிட்டாங்க. அது நல்லா படிச்சோம்னா நமக்கு தெரியும். யோசேப் ஐயா நல்லா கைதட்டுங்க. அப்ப யோசேப்பு எந்த இடத்துலயும் அவர் என்ன பண்ணல, பிசு தட்டவே இல்லை. அவருக்குள்ளான தரிசனம் அவர் நல்லா தெரிஞ்சு வச்சிருந்தார். இப்ப 12 கோத்திரம், கோத்திர பிதா, கோத்திரங்களுக்கு பிதா யாருன்னா யாக்கோபு. கோத்திர பிதாக்கள் யாருன்னா இந்த 12 பேர்: ரூபன், சிமியோன், செபுலோன், இசாக்கார், தான், காத், ஆசேர், நப்தலி, மனாசே, பென்ஜமின், எப்ராயி. இந்த 12 பேருக்குமே 12 கோத்திரங்கள், ஆனா வேற்று ரீதியான எண்ணங்கள். இந்த எல்லாமே ஒரே தகப்பன் மூலியமா தான் பிறந்தாங்க. தாயின்னு சொல்ல முடியாது. ஏன்னா யாக்கோபுக்கு 2 ஒன்னு லேயாலும் இன்னொன்னு ராகேல். அப்ப ஒரு தாய் நம்ம சொல்ல முடியாது, 2 தாய். ஆனா தகப்பன் ஒரே தாய். ஒரே தகப்பனுக்கு பிறந்தவங்க தான் நிறைய வேரியேஷன், எண்ணங்கள் வித்தியாசம். ஏன்னா இந்த 12 பேருக்குள்ளேயும் என்ன ஆகுதுன்னா வேற்று கருத்துக்கள் இருந்தது. இப்ப யோசேப்பு எப்படின்னா என்ன பண்ணணும், காலி பண்ணணும். யோசேப்பு உலக ஆசீர்வாதம். யோசேப்பின் மூலமா வந்த 2 பேர் வந்து கோத்திரங்களான, ஒண்ணு மனாசே, இன்னொன்னு யோசேப்பு. அப்ப ஆண்டவர் செய்த காரியங்கள், திட்டங்கள், தரிசனங்கள், தீர்மானங்கள் எல்லாமே யோசேப்பினுடைய சிரசின் மேல அபிஷேகமா வைக்கப்பட்டது. இந்த யோசேப்பு நன்றாய் அறிந்திருந்தார். ஆனா யோசேப்பினுடைய சகோதரர்கள் அது அறிந்தவர்களா இல்ல, வேற்று கருத்துக்கள், வேற்று உபதேசங்களை அவர் நம்பி இருந்ததுனால யோசேப்புக்கு விரோதமாய் அவர்கள் செயல்பட்டார்கள். இது புதிய ஏற்பாட்டிலையும் பழைய ஏற்பாட்டிலையும் ஒரு கனெக்டிவான, நீங்க ஆழமா படிச்சு பார்த்தீங்கன்னா அதனுடைய கனெக்டிவ்னஸ் தெரியும். அப்ப இப்ப சகோதரருக்கு விரோதமா தானே இவங்க பேசினாங்க அப்படின்னு நம்ம பார்க்க முடியும் கான்செப்ட்ல. ஆனா சகோதரருக்கு விரோதமாக சகோதரரை அபிஷேகம் பண்ணின பிதாவாகிய தேவனுக்கு விரோதமாக என்ன பண்ணிருக்காங்க, பேசியிருக்காங்க. அப்ப இவருக்கு காணப்பட்ட சொப்பனங்கள், இவருக்கு காணப்பட்ட தரிசனங்களுக்கு விரோதமாய் இவர்கள் எழும்பி செயல்பட ஆரம்பித்து விட்டார்கள். இவர்கள் செயல்பட்டது அல்லாமல் கொஞ்சம் யாக்கோபுக்கு என்ன பண்ணிருக்காங்க, ஸ்க்ரூ பண்ணிருக்காங்க. அப்ப யாக்கோபு வார்த்தை மென்ஷன் பண்றாரு, நானும் என்னுடைய தாயும் உங்களோட சகோதரரும் உண்மை வணங்கி இருக்கணுமா அப்படின்ற ஒரு கேள்வி அங்க எழுப்புறார். இன்றைக்கு அது போலதான் நாம சத்திய ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கும் பொழுது, தேற்றவாளனாகிய ஆவியானவர் நமக்குள்ளே இருந்து செயல்படும் பொழுது, இந்த வசனத்தை நமக்கு நன்றாய் ஆண்டவர் நமக்கு கற்பிக்கும் பொழுது, போதகரை வைத்து, ஊழியர்களை வைத்து, தீர்க்கதரிசிகளை வைத்து, சுவிசேஷகர்களை வைத்து ஆண்டவர் சபைக்குள்ள இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் தெளிவுபடுத்தினாலும் நமக்கு என்ன பண்ண மாட்டேன், சிந்தனை நேரத்துல சத்திய வசனம் ஏற மாட்டேங்குது மண்டையில. ஏன் அப்படின்னா வேறு ரீதியான உபதேசத்துக்கு நம்ம என்ன பண்ணிடுறோம், கடந்து போயிடுறோம். நம்ம தான் பொதுவாக நினைச்சோம், சில நபர்கள் சபைக்குள்ள இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு, வேறு ரீதியான உபதேசத்துக்கு அவங்க என்ன பண்றாங்க, போயிருந்தனால பின்மாற்றம் அடைந்து விடுகிறார்கள். 1. 2வது வேற்று உபதேசத்துக்கு தள்ளப்படுகிறார்கள். 1 இப்ப புரிகிற மாதிரி சொல்றாங்க, ஒன்னு யெகோவா விட்னஸ், ஒன்லி ஜீசஸ், இப்படிப்பட்ட அது வந்து சுரூபத்தை வணங்குகிற காரியங்கள். இன்றைக்கு இவங்கெல்லாம் சத்தியம் சொல்றாங்களா அப்படின்னா, சத்தியம் சொல்றாங்க, ஆனா அவர்களுக்கு ஏற்றாற்போல் சொல்றாங்க. தேவனுடைய சித்தத்துக்கு ஏற்றாற்போல் என்ன பண்றது, சத்தியம் வெளிப்படுகிறது இல்ல, அவர்களை ஜனங்களை அவர்கள் வழி நடத்துவது இல்ல, சுவிசேஷத்தை அறிவிக்கிறது இல்ல. என்ன பண்றாங்கன்னா எல்லாரும் அவர்களுக்கு சாதகமாய், அதான் சொல்லப்படுகிறது, தன்னுடைய மனப்போக்குக்கு தனக்கு ஆதாயம் தேடிக் கொள்வதற்காக சத்தியங்களை அவர்கள் விலை பேசுகிறார்கள். அப்ப சத்தியத்தை என்னைக்கு நம்ம விலை பேசுகிறோமோ அன்றைக்கு நாம் சருதிக்குள்ளே தள்ளப்படுவோம். சத்தியத்துக்குள்ள நம்ம நிலைச்சு நிற்கும்போது யோசேப்பை போல நாமும் அரசாளுவதற்கு கர்த்தர் உங்களையும் என்னையும் பயன்படுத்துவார். இன்றைக்கு அதை மறந்து மறுதளித்து நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், வேற்றுமையான உபதேசத்துக்கு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், தள்ளி நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், போயிட்டே இருக்கோம். இன்றைக்கு ஏதாச்சும் சத்தியத்துக்குள்ள நமக்கு கடுமையா ஒரு வார்த்தை வந்தா, ஏன் இப்ப ஊழியக்காரர் என்ன இது எனக்கு தான் ஸ்ட்ராங்கா கொடுக்குறாரு அப்படின்னு நான் சொல்றது உங்களுக்கு ஏதாச்சும் ஊழியக்காரர் வசனத்தை தான் பேசிட்டு இருப்பாரு, ஆனா ஆவியானவர் அவர் தான் ஊழியக்கார மூலியமா பேசிட்டு இருப்பாரு. ஆனா ஒரு நபருக்கு அது குத்தப்பட்டதுன்னா அது தனக்கு நல்லதுக்கு என்று எடுத்துக்கொள்ளாம, நம்ம சீர்பொருந்தணும் என்று எடுத்துக்கொள்ளாம, நம்மளதான் கார்னர் பண்றாங்க, நம்மளதான் என்ன பண்றாங்க, பின்பாயிண்ட் பண்றாங்க அப்படின்ற ஒரு 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 வேற்று கருத்துக்குள்ள என்ன பண்றாங்க, அவங்க வந்துடுறாங்க. அதனால யாரை பிடிக்க மாட்டேங்குது, ஊழியக்காரங்களை பிடிக்க மாட்டேங்குது, சத்திய வசனத்தை பிடிக்க மாட்டேங்குது.
ஆண்டவரே புரிய மாட்டேங்கிறார், பின்மாற்றம் அடைந்து போய்விடுகிறார். இன்றைக்கு அப்படிப்பட்ட சூழலுக்கு நானும் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, தள்ளப்பட்டு போகக்கூடாது. ராமன் சொன்ன யோசேப்பு தனக்கு இருந்த தரிசனத்துல ரொம்ப தெளிவா இருந்தார், பயபக்தியா இருந்தார். யார் என்ன வேணா சொல்லட்டும், என் தகப்பன் என்ன வேணா சொல்லட்டும், என் தாய் என்ன வேணா சொல்லட்டும், என் உடன் பிறந்தவர்கள் என்ன வேணா சொல்லட்டும், எனக்கு கொடுத்த தரிசனத்திலே நான் உறுதியா நிற்பேன். இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுத்த அழைப்பிலும் தரிசனத்திலும் நாம் நிறைவேற்றி விட்டோம் என்று சொன்னால் உங்களை போல என்ன போல பாக்கியவான்கள் யார்? நம்மளுக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருக்கட்டும். பாப்பா பாடும்போது சொன்னாங்க, அவங்க அழைப்புல ஒரு வார்த்தை அவங்க மென்ஷன் பண்ணிட்டு போனாங்க. அந்த அழைப்புல ஆண்டவர் நம்ம கொடுத்த யூனிக் பர்சன், தனித்துவம் வாய்ந்தவர். யோசேப்பு வேதத்துல தனித்துவம் வாய்ந்தவர். நீங்கள் நானும் தனித்துவம் வாய்ந்தவர்கள் அப்படின்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னா நம்மளுடைய அபிஷேகத்தை, தேவன் நம்ம வைத்த திட்டத்தை, தரிசனத்தை என்றைக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாது, எடுத்து போட்டக்கூடாது. இன்றைக்கு ஆண்டவர் அப்படிப்பட்ட அபிஷேகம் உங்களுக்கும் எனக்கும் கொடுப்பாரார். அப்ப வேற்றுமையான உபதேசத்துக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாது, தள்ளப்படக்கூடாது. இரண்டாவது ஒரு காரியத்தை சொல்றேன். இரண்டாவது காரியம், சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கும் ஞானம் என்ற கொள்கையின் விவரதிகளுக்கும் விலகி உள்ளது. ஞானம் இன்றைக்கு சீர்கேடான வீண் பேச்சுகள். வாசிங்க வசனம், அதே 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 17 வசனம் 20 வசனம் வாசிங்க. இவ்வுலகத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் உண்மையான சிந்தனையுள்ளவர்களாயிராமலும் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும் நாம் அனுபவித்திருக்க சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கிறோம். நன்மை செய்யவும் நற்கிரியில் ஐஸ்வர்யங்களாகவும் தாராளமாய் கொடுக்கிறவர்களும் உதாரண குணமுள்ளவர்களால் இருக்கவும் நித்திய ஜீவனை கற்றுக்கொள்ளும்படி வருங்காலத்திற்காக தங்களுக்கு நல்ல ஆதாரத்தை பொக்கிஷமாக வைக்கும் அவர்கள் கட்டளையில் ஒரு தீமைக்கு உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டதை நீ பார்த்துக்கொண்டு சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கும் ஞானம் என்று பொய்யாய் பெயர் பெற்றுள்ள கொள்கையின் விபரீதங்களுக்கும் விலகு. சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கும் ஞானம் என்று பொய்யாய் பெயர் பெற்றுள்ள கொள்கையின் விபரீதங்களுக்கு விலகு. இந்த சீர்கேடான காரியத்திற்கும் ஞானம், ஞானம்னா என்ன நினைக்கிறீங்க? ஈஸியா பார்க்காம சொல்லிடலாம், படிக்கிறவங்க சொல்லிடலாம். என்ன வாய்ப்பு இன்னைக்கு ஞானம் அப்படின்னு நினைச்சோம்னா படிப்பு அப்படிங்கிறதா இருக்கும். நீதிமொழிகளில் சொல்லப்பட்டு அதிக படிப்பு என்ன சொல்ற, அதிக படிப்பு அது அதுலேயே ஒரு புரிஞ்சு ஈஸியா. அதிக படிப்பு உடலுக்கு இலக்கு. நீதிமொழிகள் சொல்லி இருக்கு. பிரசங்கியார் சொல்றாரு, இந்த உலகத்துல நான் காண்றது எல்லாமே வானத்தின் கீழும் பூமிக்கு மேல இருக்கிற எல்லாமே மாறும். இன்னைக்கு அதிகமா படிக்கிறாங்க. படிக்கிறத கொஞ்சம் நான் தப்பு சொல்லல. இந்த படிப்பு ஞானம் என்று தெரிந்து கொண்டு அநேக எதிர்மறையான செயல்பாடுகள் இந்த உலகத்துல செய்து கொண்டிருக்கேன். நாகரிகம் சொல்லிட்டு நாகரிகத்துக்கு மீறி ஒரு சில காரியம் நடந்தது. நான் வந்து ஒரு உதாரணமாக ஒரு உலக ரீதியான ஒரு நபரை வச்சு நான் சொல்கிறேன். பர்வீன் சுல்தானா தெரியும், பேச்சாளர் பர்வீன் சுல்தானா. நம்ம காலையில் ஒரு இன்ஸ்டாகிராமில் ஒரு காரியம் பார்த்தேன். இன்ஸ்டாகிராமில் அதிகமாக உள்ளலாம் போக மாட்டேன், எப்போனாச்சும் போகணும். உள்ளே போய் பார்த்தா இன்னைக்கு அவங்க ஒரு ஸ்கூல் படிக்கிற பொண்ணு கேட்குது. அது நான் ஸ்டேட்டஸில் வைக்கணும்னு நினச்சேன். ஆனால் கொஞ்சம் யோசனை நான் வச்சு என்னை ஏமாற்றி பிடிக்க யோசிச்சு நான் என்னை ஏற்கனவே எங்கே பார்த்தாலும் இது கொஸ்டின் மார்க்காக போடுறாங்க நம்மளை பார்த்தா. அதனால நான் இருந்து அதை போயிட்டு போடுவானேன்னு போட்டுட்டேன். இப்போ ஆனால் நான் சர்ச்சில் சொல்லிடுறேன் சபையில். என்னன்னா ஒரு ஸ்கூல் படிக்கிற பொண்ணு மீட்டிங்கில் அந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க. மேலே வந்து சால்வையை போட்டால் தான் பாதுகாப்பா, அது போடலைன்னா பாதுகாப்பு இல்லையான்னு அந்த பாப்பாவோட கொஸ்டின். இப்போ அந்த அம்மாவுக்கு அதுக்கு ஒரு ஆன்சர் சொல்கிறாங்க. சூப்பராக சொன்னாங்க. என்னன்னா பக்கத்தில் அந்த பாப்பா கிட்ட அவங்க ஆன்சர் நான் சொல்கிறேன்ட்டு பக்கத்தில் இருக்கவங்க என்னை விருதுன்னு வச்சுட்டாங்கல்ல, நீங்கள் ஏன் எனக்கு எதுவுமே மரியாதைக்குரிய காரியம் பண்ணலை அப்படின்னு கேட்டோம்னா அவங்க என்ன சொன்னாங்க, மூஞ்ச பிறகு பண்ணுறோம் அப்படின்னு. எனக்கே ஷால் தான் போடலை அப்படின்னா போட்டோம்னா அதுக்கு ஆன்சர் உனக்கு கடைசிதான் கேட்டால் அந்த பாப்பா புரியல. என்னன்னா இப்போ நான் நல்லா சேலை முன்னாடி நின்று நான் நல்லா சேலை கட்டியிருப்பேன் கேட்டேன். ஒழுக்கமாக சேலை கட்டியிருக்கீங்க, அதுக்கு மேலே எனக்கு ஏன் சால்வை போடுறாங்க அப்படின்னா அது மரியாதை. அப்போ உன்னுடைய வஸ்திரத்தை நீ எல்லா அதிக ரீதியான படித்த நபர்கள், அதிக போஸ்டிங் பெரிய போஸ்டிங்கில் இருக்கிற நபர்கள் அவருடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் ஒழுங்காக இருக்கும். அது அவர்களுக்கு
கிடைக்கப்பட்ட சுதந்திரம். இப்ப நீ எல்லாத்தையுமே கொஞ்சம் ஓப்பனா பேசுற, தப்பா நினைச்சுக்காது. அவுத்து போட்டுட்டு நீ அலைஞ்சன்னா, அவங்க சொல்றது நான் சொல்றது அலைஞ்சன்னா அதுக்கு பேரு சுதந்திரம் கிடையாது, உன்னுடைய அடிமைத்தனம். அப்ப உலக ரீதியா ஒரு ஒரு நபரே அவங்க அப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்கன்னா, அப்பயே ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, பழைய ஏற்பாட்டு நாட்களிலேயே அவங்க அத்தி இலையை தைத்து கொண்டிருந்தவர்களை ஒரு உயிரை அடிச்சு தோல்வலையை போட்டி அவங்களுக்கு மரியாதை கொடுத்தாரு ஆண்டவர். இப்ப நான் சொல்றது கனெக்டிவ் புரிஞ்சுச்சா? இப்ப இருக்கிற ஜெனரேஷன் அதை என்ன பண்றாங்க, வேற்று ரீதியான எண்ணங்களை எடுத்துக்கொண்டு ஞானம் என்று எண்ணிக்கொண்டு சில பேர் இங்கே கிழிச்சுக்கிட்டு அறகுறையா ட்ரெஸ் பண்ணிட்டு போறாங்க. அது வந்து ஃபீமேலும் சரி மேலும் சரி அப்படிதான். அது சுதந்திரம் கிடையாது. என்றைக்கு அந்த ஒழுக்க ரீதி கொண்டு வரப்பட்டதோ, பலவீனமான சுல்தானமா இப்பதான் சொல்றாங்க. அதை வேதத்துல எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி பரிசுத்தாவியானவர் எழுதி கொண்டு போயிட்டார். அப்ப நீங்களும் நானும் நம்மை காத்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நமக்குள்ள ஒரு மரியாதை இருக்கணும் அப்படின்னு சொன்னா, நம்ம நாமே காத்துக்கொள்ளா சத்திய வசனத்துக்குள்ளே நிலைத்து நிற்க வேண்டும். ஃபர்ஸ்ட் வேற்று ரீதியான உபதேசத்துக்கு போகக்கூடாது. ரெண்டாவது ஞானம் என்று சொல்லி வீணான காரியங்களுக்கு நம்ம இந்த உலகத்துல மதிமயங்கி போய்விடக்கூடாது. சாலமோன் ராஜா எதை கேட்டாரு அப்படின்னா ஞானத்தை கேட்டாரு. கடைசி நாட்களில் என்ன பண்ணாருன்னா, ஞானமே இல்லாம புறஜாதியை விழுந்து போயிட்டாரு. புறஜாதி பொண்ணை கட்டிட்டு விக்கிரகத்துக்குள்ள அவர் என்ன பண்ணிட்டாரு, விழுந்து போயிட்டாரு. அதுக்கப்புறம் தான் பிரசங்கி எழுதுறாரு. அப்படிதானே பிராமின் சொன்னார். அப்ப தான் சொல்றாரு, வானத்தின் கீழும் பூமிக்கு மேலும் நான் பார்த்தது எல்லாமே மாயை அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இப்ப காலங்கடந்து நமக்கு அந்த ஞானம் வார்த்தைக்கு ஆண்டவர் எல்லாமே எழுதி கொடுத்துட்டு போயிருக்காருல்ல, படிச்சுக்கிட்டு இருக்கிறோம் வேதத்துல. அப்படியே நம்ம செயல்பட்டா நாம் முந்தி சொல்றது பாக்கியவான், ரெண்டாவது பாக்கியவான் சொல்லியிருக்கோம் ராமன் சொல்லியிருக்காங்க. அப்ப யோசேப்பினுடைய வாழ்க்கையில அவர் நல்ல ஒரு பர்சனாலிட்டி. அவரை தேடி நன்மையான காரியங்கள்லாம் வந்துட்டே இருந்தது. ஆனா அவர் எதுக்குமே அடிமைப்படவில்லை. அங்க போத்திபார் கொண்டு போயிட்டு பார்வோன் இடத்துல வருவாரு. பார்வோன் நான் சாப்பிடுற ஆகாரத்தை தவிர மீதி எல்லாத்துக்குமே கண்காணியாக யாரை வச்சாரு, யாரை சொல்றாரு, அவருடைய அதிகாரத்துல அவர் சாப்பிடுற ஆகாரத்தை தவிர மீதி எல்லாத்து மேலேயும் யோசேப்பை அதிகாரியாக வைத்தார். யோசேப்பு அங்க பார்த்து கண் அசைச்சாதான், தலையாட்டினாதான் அடுத்த கட்டமா நடவடிக்கை எடுக்க முடியும். ராமின் சொல்லுங்க. ஆனா அடிமைத்தனத்தில் இருந்த யோசேப்பு கர்த்தர் எப்படி வைத்து வைத்திருக்கிறாங்க. இந்த உலக ரீதியான படிப்பு இல்லை, ஆனால் அவர் மேல் அபிஷேகமும் தரிசனமும் வைக்கப்பட்டிருந்தது. இன்றைக்கு நாம் ஒன்று சொல்றேன், நம்ம எவ்வளவு படிச்சாலும் நம்ம மேல இருக்க அபிஷேகம் தரிசனத்தை நம்ம என்ன பண்ணணும், ரெண்டாவது காத்துக்கொள்ளணும். ஒரு ஆண்டு சொல்ல பார்க்கணும். அப்போ நீங்களும் நானும் உயர்த்தப்படுவோம். ஆமே. மூன்றாவது ஒரு காரியம் நான் சொல்றேன். பாவத்திற்கு விலகுவது. ஆதியாகமத்தின் புத்தகம் 39வது அதிகாரம் 9வது வசனம் 12 வசனம். ஆதியாகமத்தின் புத்தகம் 39வது அதிகாரம் 9 வசனம் 12. இந்த வீட்டிலே என்னிடம் பெரியவன் இல்லை, நீ அவருடைய மனைவியா இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான். அப்பொழுது அவள் அவனுடைய வஸ்திரத்தை பற்றி பிடித்து என்னோட சயனே என்றார். அவனோ தன் வஸ்திரத்தை அவள் கையில் விட்டு வெளியே ஓடி போனான். இந்த ஒரு காரியம் நமக்கு நன்கு அறிந்த ஒரு காரியம். பாவத்தை தேடி யோசேப்பு போல பாவம் யோசேப்பை தேடி வந்தது. ஒரு ஆமீன் சொல்றாங்க. இப்ப யோசேப்பு நல்ல பர்சனாலிட்டி, நல்ல வாட்டசாட்டமான, நல்ல வாலிபதி, நல்ல ஒரு வாலிபர். இளைஞர் வாலிபர். இளைஞர்னா திருமணம் மாறி அந்த கல்யாணம் செய்திருக்கவங்க இளைஞர்கள். வாலிபர்கள்னா ஒன்றும் அறியாதவர்கள். அவர்களுக்கு உடம்புல இருந்து பிசிக்கல்ல இருந்து எல்லாமே பர்சனாலிட்டி எல்லாமே சூப்பரா இருக்கும். இப்ப யோசேப்பு நல்ல பர்சனாலிட்டியான ஒரு நபர் வேதத்துல. அப்ப இப்படிப்பட்ட ஒரு வாலிபர் பாவத்துல விழுக முடியுமா, முடியாதா? ஈஸியா விழுந்துட முடியும். ஆனால் தேவன் அவர் மேல் வைத்திருந்த அபிஷேகமும் தரிசனமும் பாவத்திற்குள்ளாய் விழுக விடவில்லை. அது விலகினது. ஒரு ஆமீன் சொல்லுவாங்க. இப்ப அந்த பாவம் தேடி வருது, இவர் விலகி ஓடுறாரு. ஒரு ஆமீன் சொல்லுவாங்க. இன்றைக்கு நீங்களும் நானும் என்றைக்கு
நமக்கு ஒரு பாவத்தை விட்டு விலகி ஓடுகிறோமோ, தரிசனத்திற்கு பின்பாக நாம் ஓடுகிறோமோ, அப்பொழுது நீங்களும் நானும் வாக்குவான்களாக இருப்போம். நன்றாக இப்ப யோசேப்புக்குள்ள இந்த 3 விதமான காரியங்களும் அவருடைய வாழ்க்கையில செயல்பட்டதுனால்தான் எகிப்திலே அவர் அரசாளுவதற்கு கர்த்தர் அனுமதித்தார். அந்த அந்த அரசாளுகிற அந்த அந்த இதுக்கு என்ன சொல்லுவாங்க, ராஜாக்கள் சிங்காசனத்துல உட்கார்வதற்கு கர்த்தர் என்ன பண்ணார், அனுமதித்தார். இன்றைக்கு நீங்களும் நானும் பரலோகத்திலே நாம் அமர வேண்டும் என்று சொன்னால், பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னால், வேற்றுமையான கருத்துக்களுக்கும் ஞானமாக இருக்கிற வேற்றுமையான உபதேசத்துக்கும் பாவத்திற்கும் நம்ம என்ன பண்ணணும், விலகி நம்மை நாமே காத்துக்கொள்ள வேண்டும். அந்த பாவம் எப்படிதான் ஒரு மனுஷனை தேடி அவனை கொல்லும்படியாக, பாதாளத்துக்கு நேராய் கொண்டு போகும்படியாக எல்லா சூழ்நிலையும் யோசேப்பின் இடத்துக்கு வந்தது. ஆனா யோசேப்பு என்ன பண்றாரு, அதை மேற்கொள்கிறார். எப்படியாச்சும் இந்த 12 கோத்திரமும் சேர்ந்து என்ன பண்ணணும், யோசேப்பை காலி பண்ணியிருக்கு. சகோதரர்கள் தான். ஆனா கடைசி நேரத்துல 12 கோத்திரமும் வந்து இங்க நிக்குது. ராமேஸ்வரம் சொல்லுங்க, 12 கோத்திரம் எங்க வந்து நிக்குது, யோசேப்பின் முன்னாடி மண்டிட்டு நிக்குது. நீங்க எனக்கு என்ன பண்ணுங்க, உயிர் பிச்சை கொடுங்க, நீங்க எனக்கு என்ன பண்ணுங்க, ஆதாரத்தை கொடுங்க. என் தேசத்திலே பஞ்சம் உண்டாயிருக்கு, என் தகப்பன் பஞ்சத்தினால என்ன பண்ணியிருக்காரு, வாடி கொண்டிருக்கிறார். இப்ப சகோதரர்கள் மட்டும் இல்ல, சொந்த தகப்பனும் யோசேப்பை பணிந்து கொண்டார். நான் சொல்ல வேதம் அங்க சொல்லுறது. இது எத்தனை பேர் இந்த ரகசியம் ஒரு ஆச்சரியமா இருக்குன்றத. ஆனா கர்த்தர் ஒரு மனுஷனை நிர்ணயம் பண்ணிட்டாருன்னா, கர்த்தர் ஒரு மனுஷனை தீர்க்கமா முடிவு பண்ணிட்டாருன்னா, அவன் கொடுக்க வேண்டிய மரியாதை மனுஷர்கள் தராங்களோ இல்லையோ, ஆனா கர்த்தர் எங்கெல்லாம் கொண்டு வந்த அந்த மரியாதை இருக்கிறது அவன் என்ன பண்ணுறோம், வைத்து வைக்கிறோம். இன்னைக்கு நீங்களும் நானும் அப்படிப்பட்ட தேவன் என்ன பண்ணியிருக்கிறோம், வணங்கி கொண்டிருக்கிறோம், ஆராதிச்சிருக்கிறோம். ஆனா எப்பெல்லாம் நம்ம ஆண்டவர் அதிகமா துக்கப்படுத்திடுறோமோ, அப்பெல்லாம் இந்த தரிசனத்தையும் இந்த அபிஷேகத்தையும் நீங்க நினைவு கொண்டீங்கன்னா அவர் நம்ம துக்கப்படுத்தணும். நான் சொல்ல வர சத்தியம் புரியுதா? யோசிப்பு அதில் ரொம்ப தெளிவாக அவர் மனுஷர்களை என்னை குறித்து யோசிக்கலனாலும், என்னோட தரிசனத்தை குறித்து யோசிக்கணும் எனக்கு எந்த கவலையும் இல்லை. என் உடன் பிறந்தவர்கள் என்னை குறித்து என் தரிசனத்தை குறிச்சும் விவசாயிக்கலன்னா எனக்கு எந்த கவலையும் இல்லை. ஆனால் கர்த்தர் அந்த ஆதியாகத்தில் யோசேப்பினுடைய சம்பவம் ஃபுல்லாக நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்தார். அது டென்ஷன் ஆகிட்டே வந்துட்டு இருக்கும். எதாவது வார்த்தை அது தொடர்ந்து வந்துட்டு இருக்கும். யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்தார், யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்தார். ஏன்னா கர்த்தரோடு கூட யோசேப்பு தனித்திருந்தாங்க. இன்னொன்று ஒரு சத்தியத்தையும் சொல்லிடுறேன். என்னைக்கு நீங்கள் மனுஷர்களால் தள்ளப்படுகிறீர்களோ, உங்களுடைய உறவுகளால், இதை ஏற்கனவே உறவுகளால், உங்களுடைய நண்பர்களால், சுற்றுவட்டார நபர்கள் மூலியமாக நீங்கள் தள்ளப்பட்டு தனித்துவமாக்கப்படுகிறீர்களோ, அன்றைக்கெல்லாம் தேவன் உங்களோட ஐக்கியமா இருக்கிறார் என்பதை நீங்க உங்களுடைய இருதயத்தில் எழுதி வச்சுக்கோங்க. நம்மள மனுஷங்க நம்மளை வாரி அனுப்பிச்சு கொள்ள வேணாம், கர்த்தர் வாரி அனுப்பிச்சு கொள்ள வேணாம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிற ஒவ்வொரு தெய்வத்திலையும் நான் சொல்ல வர காரியம் என்னன்னா, உங்களோட தரிசனத்தையும் உங்களோட அபிஷேகத்தையும் என்றைக்கும் எந்த நபர்களுக்காகவும் விட்டு கொடுக்கிறாங்க. இங்கே எல்லாருக்கும் இங்கே உட்காந்துருக்கலாம், விசுவாசங்க உட்காந்துருக்கலாம். ஆனால் ஒருத்தருக்கு ஒரு அழைப்பு இருக்கு. இங்கே நான் பேசிட்டு இருக்கோம்னா எனக்கு ஒரு அழைப்பு, இங்கே இருக்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அழைப்பு. அந்த அழைப்பு என்னன்னு கண்டுபிடிங்க. ஆண்டவர் யாரையும் வெறுமையாக அந்த உலகத்துல ஒரு தாயின் வயசுல பறக்க வைக்கிறதே கிடையாது. தரிசனத்தோடு தான் பறக்க வச்சிருக்கிறாரு. அந்த தரிசனத்தை என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, அதன் பிரகாரம் நம்மளை வழி நடத்துகிறதுக்கு ஆவியானவர் நம்ம வச்சிருக்க உண்டு. ராமின் சொல்லுவாங்க, கர்த்தர் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பார். நல்ல தகப்பனே, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் கூட எங்களோடு